அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேங்க. நம்மளுடைய ஊழியக்காரர் ஜான் ஜெபராஜுக்காக உலகம் முழுது இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளும் நீங்கள்லாம் ஜெபிச்சிருக்கிறீங்க. எல்லாருடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டு நம்ம சகோதரன் ஊழியக்காரன் ஆண்டவரை விடுதலை பண்ணி இருக்கிறாருங்க. இதுக்கு மேற்பட்டு ஆண்டவர் என்ன செய்ய போறாரு அவருடைய வாழ்க்கையில அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். யாரும் நம்ம நியாயம் தீர்க்க கூடாதுமா. நம்ம கடவுள் கிடையாது, நம்ம எல்லாருமே கெட்டு போனவங்க தான். யாரும் நீதிமான் கிடையாது. கடவுள் ஒருத்தத்தான் நீதிமான், அவர் ஒருத்தத்தான் பரிசுத்தர், அவர் ஒருத்தத்தான் உண்மை உள்ளவர். நம்ம எல்லாம் அழுக்கான கந்த துணி மாதிரி இருக்குதுன்னு, நம்ம நீதியெல்லாம் அழுக்கான கந்த அப்படின்னு வேதம் நம்மளுக்கு நல்லா சொல்லுதுமா. அதனால நம்ம யாரையும் தீர்ப்பிடக்கூடாதுமா. நம்ம சமாதானம் செய்யறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழிச்சுக்கிறாரு. குடும்பங்களை அழிக்கிறதுக்கு கிடையாதுங்க, ஊழியத்தை அழிக்கிறதுக்கு கிடையாதுங்க, சபையை அழிக்கிறதுக்கு நம்மளை ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுக்கல. சமாதானம் செய்யறதுக்காக தான் நம்மளை ஆண்டவரை அழிச்சிருக்கிறாரு. யாரையும் அனாவசியம் பண்ணாம தீர்ப்பிடக்கூடாது. தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்புக்கு உள்ளாவீர்கள் வசனம் இருக்குது இல்ல. நம்ம எல்லாரும் ஆண்டவர் முன்னாடி போய் நிக்க போறோம் நியாய தீர்ப்புக்காக. மரணதா